தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நடக்கும் பாலியல் குற்றங்கள், ரவுண்டு கட்டி அடிக்கும் விஜய் கமல். மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களில் மட்டும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த செய்திகள் மக்களை பெரும் கவலைக்கும் அதிர்ச்சிக்கும் ஆளாக்கியுள்ளது. இது தொடர்பாக ஆளும் கட்சியை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. முன்னதாக நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார். அதில் தங்களது கல்லாப்பெட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தும் முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் 17 வயது சிறுமி இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற இடத்தில் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட செய்தி நெஞ்சை பதற வைக்கிறது. இதனால் அவரின் பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இரவு முழுவதும் காட்டுப்பகுதியில் பரிதவித்து காலையில் 10 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து காவல் நிலையத்தை அடைந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் மனநிலையை எண்ணி பார்த்தால் மீள முடியாத துயருக்கு ஆளாகும் நிலையே நமக்கு மிஞ்சுகிறது. சில நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெண் குழந்தை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட கொடூர ரணமே இன்னும் ஆறவில்லை. மேலும் நாங்குநேரி, சிவகங்கை, மானாமதுரை பகுதிகளில் நடந்த அரிவாள் வெட்டு, ஒரு பாவமும் அறியாதோர் மீது நடந்த கண்மூடித்தனமான வெறியாட்டம், நாமக்கல்லில் 7 வயது அறியா சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை, மானாமதுரையில் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு காவல் மரணம், சென்னை காசிமேட்டில் இளம்பெண்ணை வயிற்றிலும் சொல்லனா இடத்திலும் எட்டி உதைத்த திமுக நிர்வாகி, கிருஷ்ணகிரியிலும் 70 வயது முதியவரை கொன்றுவிட்டு அவரது 60 வயது மனைவிக்கும் பாலியல் வன்கொடுமை, சென்னை திரிசூலத்தில் இரட்டை கொலை, கோவை அரசு பள்ளியில் பல்லி விழுந்த உணவை சாப்பிட்டு 43 மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி, உணவு பாதுகாப்பில் அலட்சியம், திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தலைவர் ப. சிதம்பரம் மற்றும் அக்கட்சியின் எம்பி கார்த்தி சிதம்பரத்தின் அலுவலகத்தின் மீது மண்ணெண்ணெய் குண்டுவீச்சு என கடந்த 1.5 வாரத்திற்குள் மட்டும் பாதுகாப்பில் அலட்சியமும் எண்ணற்ற வன்முறை சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. இந்த சம்பவங்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் மனங்களையும் உலுக்கி எடுத்துக் கொண்டிருக்கின்றன. 1.5 வாரத்திற்குள்ளாகவே தமிழகத்தை உலுக்கி எடுக்கும் நிகழ்வுகள் இவ்வளவு என்றால், இந்த திமுக ஆட்சியின் 5 ஆண்டுகளை கணக்கிட்டால் எவ்வளவு இருக்கும்? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞர்களுக்கு பாதுகாப்பில்லை, இப்படி பாதுகாப்பு என்பதே தமிழ்நாட்டில் எங்கும் இல்லை என்ற நிலை. இதையெல்லாம் பார்த்து கொண்டு முதலமைச்சரார் எப்படி மௌனமாக இருக்க முடிகிறது? தமிழகம் முழுவதும் பச்சிளம் குழந்தைகள் முதல் பாட்டிகள் வரை அனைத்து தரப்பு பெண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவதும் கொலை செய்யப்படுவதும் தினம் தினம் நடந்து வருகிறது. தன்னுடைய ஆட்சியில் தமிழகமே பெரும் கொடுமைக்கு உள்ளாகி இருப்பதை கண்டுகொள்ளாமல் தங்களது கல்லாப்பெட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தி வரும் முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பில் கவனம் செலுத்தாதது ஏன்? இப்படி ஒரு ஆட்சி தேவையா என மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டனர். சட்டம் ஒழுங்கை காப்பதிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதிலும் கடமை தவறிய பொறுப்பற்ற முழுவதுமாக தோல்வியடைந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் என்று பதிவிட்டிருந்தார். இப்படி இருக்கையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தனது எக்ஸ் தள பக்கத்தில், சாந்தமா கோபப்படாம இருந்துட்டா நதி சுத்தமாயிடுமா, நல்லவங்களாம் கோபப்படாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சாக்கடையே ஓடுது, இந்த மாதிரி சாக்கடையா வச்சுக்கிறதுனால தான் அவனவன் நானும் கொஞ்சம் ஒன்று கடிச்சா என்ன கெற்றும், காரி துப்புனா என்ன கெட்டும்னு செஞ்சுக்கிட்டே இருக்கான். சமூக இழிவுகளை கண்டு மனம் வெதும்பி 32 ஆண்டுகளுக்கு முன்பு நான் மகாநதியில் வெளிப்படுத்திய கருத்து இது. இன்னும் நிலைமை மாறவில்லை. அந்த கோபம் என்னுள் தீரவில்லை. பெண்களை, குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சமூகத்தை நாகரிக சமுதாயமாக கருதவே முடியாது. அவர்கள் அச்சுறுத்தப்படும் சூழலில் எந்த வளர்ச்சிக்கும் அர்த்தமில்லை, எந்த பேச்சுக்கும் பொருளும் இல்லை என்று காட்டமாக விமர்சித்துள்ளார். இவரது பதிவு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.